5000 மாட்டுக்கு 5000 ரூபானா 100 மாட்டுக்கு 5000 ரூபானா புரிஞ்சு, ஒரு மாட்டுக்கு 5000 ரூபானா 100 மாட்டுக்கு எவ்வளவு ஆச்சு? இது எப்படின்னா அது நூதனமான ஒரு வேலைகள். அந்த வேலைகள்லாம் ரொம்ப சஸ்பென்ஸான வேலைகள். அது பண்ணவங்களுக்கு தான் குத்தம். ஏன்னா பண்ணாதவங்களே தனிப்பட்ட முறையாக யார் மேலே விமர்சனம் கிடையாது. ஏன்னா பண்ணவங்களுக்கு தானே குத்தம். ஏன்னா அதை இந்த வீடியோ பார்க்கும் போதே நம்ம சொல்லிடணும். இது பொதுவான கருத்து தலைவா. இது மக்கள் பேசுறாங்க, நான் பேசல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இந்த டீப் 2026ஆம் ஆண்டு ஏற்கனவே மாவட்ட ஆட்சியாளர்கள்ட்ட கலெக்டர்கிட்ட நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஜல்லிக்கட்டுல எந்த அளவுக்கு 100 மாடுகளை ஒதுக்குறீங்களோ, வீரனுக்கு எந்தெந்த அளவுக்கு 50 வீரர்கள் ஒதுக்குறீங்களோ, ஒரு பேஜுக்கு ஒவ்வொரு வர்ணையாளர்களை ஒதுக்க வேண்டும். தமிழகத்தில் எத்தனை வர்ணையாளர் இருக்கான்? மதுரையில பிறந்தவனுக்கு மதுரையிலே வாய்ப்பு இல்லையா? நாகராஜன் தம்பி, ஒரு தம்பி பல நாள் யங்ஸ்டர், கல்லூரி படித்த மாணவன், அவனுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா? அதுபோக அந்த கீழப்பட்டியில் இருக்கக்கூடிய பழைய வர்ணையாளர், நத்தத்துல இருக்கக்கூடிய நத்தம் சரவணன், பொன்னமராதி சந்தோஷ், புதுக்கோட்டை பாஸ்கர், இப்படி எண்ணி சொல்ல முடியாத எத்தனையோ வர்ணையாளர் இருக்காங்க. தம்பி விக்கி, திருப்போணத்தை சார்ந்த விக்கி, தம்பி விளாச்சேரியில ஒரு தம்பி இருக்கான். இப்படி எண்ணி சொல்ல முடியாத எத்தனையோ வர்ணையாளர்கள் இருக்காங்க. பந்தினா பகிரணும், களம்னா மாடு பிடிக்கணும். இது பந்தி. ஒரே ஆளா உட்காந்து நான் ஒரே ஆளாதான் பேசுவேன்றதுக்குள்ள வேலை கிடையாது. நீ 100 மாட்டுக்கு போந்து தள்ளிட்டு நீங்க 800 மாட்டுக்கு வந்தவனுக்கு பூரா வந்தது பூரா ஆடு மாடுமா நீங்க பத்துறதுக்கு இங்க வேலை கிடையாது. ஒவ்வொரு கிராமத்திலையும் பட்டி தொட்டிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த ஊரையும் பேரையும் பதிக்கிறதுக்கு தான் அந்த மண்ணுக்கு வர்றான். இந்த பேரு கிடைக்கலன்ற போது ஏமாற்றமாகும் போது வேதனை அடைஞ்சு போறான். இந்த வேதனை ஒவ்வொரு மாடுபிடி வீரனுக்கும் ஒவ்வொரு காலை உரிமையாளருக்கும் அந்த வேதனையை தெரியும். எப்படின்னா அது நூதனமா அந்த 100 மாட்டுக்கு மட்டும் வாசிப்பாங்களா, மித்தவங்களா யாரு? அதுக்குதான் என்ன சொல்றோம், பந்தினா பகிரணும். இது என்ன, அது ஜல்லிக்கட்டுல குரல் வளத்தை பதிக்கிறதுக்கு இது ஒரு பந்தி, அனைவருக்கும் பதிக்கக்கூடியது. பகிர்ந்து எல்லா வர்ணையாளர்களையும் வழிவிடணும். களத்துல மாடு பிடிக்கணுமா, சாக்ஸ் பலியில போட்டு தனிச்சு மாடு பிடிக்கணும். இதுதான் முக்கியம். சும்மா வந்துகிட்டு நான் தான் காலையில இருந்து சாயந்தரம் வரையும் பேசுவேன்னா, இந்த டிப்பு மாவட்ட அலுவலகத்துக்கு முன்னால காவல்துறையிட்ட அனுமதி பெற்று ஒரு ஆர்ப்பாட்டத்தை இது பண்ணி, எந்தெந்த வர்ணையாளர்கள் தமிழகத்தில் எத்தனை வர்ணையாளர் இருக்காங்களோ ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு வர்ணையாளர்களை ஒவ்வொரு காலைக்கு 3 முறை பேர்களை சொல்ல வேண்டும். ஊரையும் பேரையும் 3 முறை சொல்லு. கம்பார்சிங் வையி. வீரனுக்கும் காலை உரிமையாளருக்கும் தான் கம்பார்சிங்கா? அப்ப வர்ணையாளர்களுக்கு 6 வர்ணையாளர்கள் ஆகச்சிறந்த வர்ணையாளர்கள் சொல்லி கம்பார்சிங் பண்ணுங்க. அவங்களுடைய ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இந்த ஊரு இந்த பேருன்னு சொல்லி 3 முறை சொல்லு. நீ ஒரு முறை கிள்ளி கொடுக்கறதுக்கு என்ன, அடுத்தவனுக்கு இவங்க மாமூல் கொடுத்தவனுக்கு அள்ளி கொடுக்கறதா